22,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னா ரெட்மி K20 ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ் ஹேவன். அவ்வளோ சிம்பிள் கிடையாது. இந்த K20 பார்க்குறதுக்கு நல்ல ஃபோனாக இருந்தாலும் இதுக்குன்னு தனியாக பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ எதெல்லாம் இந்த ஃபோனுக்கு பாசிட்டிவ்ஸ், என்னெல்லாம் இதுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ரிவ்யூக்கு போவோம். ஸோ ஓகே, டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த பில்ட்-இன் டிசைன் கிட்டத்தட்ட K20 Proவில் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெட்மி இது லோவர் எண்ட் ஃபோன் அப்படிங்கிறதுக்காக எந்த மேஜர் சேஞ்சஸும் பண்ணலை. இதுலேயும் அதே Gorilla Glass 5ஓட கிளாஸ் சாண்ட்விச் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்த்த அதே வாட்டர் ரெப்பலண்ட் P2i நானோ கோட்டிங் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ K20 நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது கையில் யூஸ் பண்ணல. பேக்கில் அந்த கிளாஸ் கர்வாக இருக்கிறதுனால கொஞ்சம் கை கடக்கமாகவே இருக்குது. இந்த கிளேசியர் ப்ளூ வேரியன்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இதில் அந்த யூனிக் ஆரா பிரைம் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் பில்ட் பார்க்க நல்லா இருந்தாலும் கிளாஸ் பில்டுங்கிறதுனால ரெகுலராக உள்ள நெகட்டிவ்ஸ் இங்கேயும் இருக்குது. ஈஸியாக வழுக்கும், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிறைய பிக்கப் பண்ணோம். ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணையில் ஃபுல்லாக அந்த கேஸை யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணோம். ஸோ எனிவே இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ K20 Proவில் உள்ள அதே 6.39 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நாட்ச் பஞ்சோல் எதுவும் இல்லை. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஃபுல் ஃப்ரண்ட்டுமே இந்த டிஸ்பிளே தான் இருக்குது. டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையாக இருக்குது. அந்த பிளாக்ஸ் நல்லா இங்கியாக இருக்குது AMOLEDங்கிறதுனால. ஸோ இந்த K20யில் நீங்கள் மீடியா, அதாவது என்ன வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் இல்லை கேம்ஸ் விளையாடணுன்னாலும் நல்ல இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சவுண்ட் குவாலிட்டியும் கீழே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா லவுடாக கிளியராக இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பில் ஹோல்ட் பண்ணையில் இதை கவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, போக்கோ FN மாதிரி இதில் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் இன்னும் கொடுத்துருக்காங்க. அதில் ஹைஃபை ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ திருப்பி டிஸ்பிளேக்கு வருவோம் ஒரு நிமிஷம். ஸோ இங்கே இந்தியாவில் விற்கிற K20யில் வைட் பேண்ட் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், Amazon Prime அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் எதை யூஸ் பண்ணிங்கனாலும் HD ரெசல்யூஷன்ஸில் வீடியோ பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் HDR கண்டென்ட்க்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது. பிரைட்னஸ் லெவல்ஸும் இதில் நல்லா தான் இருக்குது. ஸோ அவுட்டோர் சன்லைட்டில் யூஸ் பண்ணிங்கனாலும் இங்கே 600 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகுது. ஸோ நல்லா ஈஸியாக விசிபிளாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம K20க்கும் K20 Proக்கும் என்னெல்லாம் சிமிலாரிட்டிஸ், என்னெல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ வித்தியாசம் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ K20 இப்போ K20 Proவோட கம்மியான ப்ரைஸ்க்கு தான் வருது. ஸோ உள்ள சிப் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. இங்கே Snapdragon 730 சிப் கொடுத்துருக்காங்க. மிட்ரேஞ்ச் சிப்ஸ்னு பார்த்தா இன்னைக்கு இதை பெஸ்ட் சிப்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் 855 அளவுக்கு இதில் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் இருக்காது. ஆனால் டே டு டே யூசேஜில் K20 Pro அளவுக்கு ஸ்னாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ என்னோட கலீக் தான் இந்த ஃபோனை மேஜராக டெஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல, ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் அவருக்கு இல்லை. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரி ஏதாவது இன்டென்சிவாக பண்ணணும்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லை. அதுக்கு ஒரு மேஜர் காரணம்னு பார்த்தா இங்கே 6 GB RAM இருக்குது. மற்றபடி ஸ்டோரேஜ்னு வரையில் K20யில் 64, 128 GB ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டுமே UFS 2.1 ஸ்டோரேஜ். இது கொஞ்சம் முக்கியம் இங்கே, ஏன்னா மெமரி எக்ஸ்பான்ஷன் மைக்ரோ SD ஆப்ஷன் இதில் கிடையாது. கேமிங்னு வரையில் Adreno 618 GPU கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. டிமாண்டிங்கான டைட்டில்ஸ், அதாவது கிராஃபிக்லி இன்டென்ஸான டைட்டில்ஸ், இப்போ PUBG மாதிரி உள்ள கேம்ஸில் கூட எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லை, டச்சும் நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இப்போது எங்கேயாவது இதில் ஜிட்டர் இஷ்யூஸ் இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் அது ஒரு மேஜர் இஷ்யூ கிடையாது. கொஞ்சம் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை ஊதிட்டாங்க. ஆக்சுவலாக அது ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா AMOLED டிஸ்பிளேஸ் யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ்லையுமே அது இருக்குது. கையில் பிடிச்ச விளையாடையில் உங்களுக்கு எந்த இஷ்யூமே நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அதை பற்றி தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் அது பிரச்சனை கிடையாது. இந்த கேமிங்கை நீங்கள் ரொம்ப நேரம் ஆட முடியும். அதுக்கு காரணம் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலும் இந்த ஃபோன் திக்காக இல்லை. ப்ளஸ் அந்த பின்னாடி பேக் கர்வாக இருக்கிறதுனால கையில் ஈஸியாக ஃபிட் ஆகுது. 191 கிராம் வெயிட் இருக்குது. ஆனால் அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணல கூட ஃபோன் ரொம்ப ஹெவியான ஃபீல் இல்லை. இப்போ திருப்பி அந்த பேட்டரிக்கு வருவோம். நாங்கள் டெஸ்ட் பண்ண எல்லா நாளுமே 35லேருந்து 40% பேட்டரி பாக்கி இருந்துச்சு. நாங்கள் நாளை முடிக்கல. ஸோ நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட சிங்கிள் சார்ஜில் ஒரு நாள் ஈஸியாக நின்றுடும்.
சார்ஜிங் பற்றி பேசல, இங்கே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டக்குன்னு சார்ஜ் பண்ணணுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். இங்கே வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, K20 ப்ரோவில் 27 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் K20 ப்ரோலையும் பாக்ஸில் 18 வாட் சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பேட்டரி லைஃப் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு காரணம் உள்ள MIUI. இங்கே MIUI 10 Android 9 Pie மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இது கூட அந்த 8 nm Snapdragon 730 சிப் இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ். ஸோ MIUI நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னென்னா, போக்கோ F1ல் வர அந்த போக்கோ லான்ச்சர் தான் K20லையும் K20 ப்ரோலையும் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆப் ட்ராவர் இருக்குது, ஸ்வைப் அப் பண்ணால் ஏதாவது ஆப் ஐகான்ஸ் வேணும்னா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே AMOLED பேனல் இருக்கிறதுனால ஒரு சிஸ்டம் வைட் டார்க் மோடும் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க தாறுமாறாக இருந்துச்சு. அதே மாதிரி AMOLEDங்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆப்ஷனும் இங்கே Xiaomi கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு கேம் மோட் இருக்குது. இது ரெட்மி K20க்கு எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. ஆனால் இங்கே கொஞ்சம் யூனிக்காக சில சாஃப்ட்வேர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கேம்ஸ், இப்போ PUBG மாதிரி கேம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாம் ரிஜெக்ஷன் ஜோன்ஸ் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அந்த டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் ஏற்ற முடியும், இப்போ எனிமீஸ்லாம் ஸ்பாட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி சில டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இங்கே MIUIயில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் MIUIயில் டிஸ்பிளே ஆட்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு K20 ஃபோன் இல்லை K20 ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்ஸ் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஃபோனில்? அப்படி ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ட்விட்டரில் அனுப்புங்க @C4eTech Tamil. ஸோ எனிவே, மற்ற விஷயங்கள்னு பார்த்தா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் இந்த செல்ஃபி கேமரா ஒரு பாப்அப் கேமராங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த செல்ஃபி கேமரா சைடில் 2 லைட் ஸ்ட்ரிப் இருக்குது. ப்ளஸ் இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகல ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. பட் உங்களுக்கு பிடிக்கலனா அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ரெட்மி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த லைட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து டாப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்இடியாகவும் டபுள் ஆகுது. ஸோ இந்த பொசிஷனிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ். மற்றபடி ரெகுலராக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி FM ரேடியோ சப்போர்ட், ப்ளஸ் அந்த P2i ஏற்கனவே சொன்னால வாட்டர் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 மேஜர் ஒமிஷன்ஸ். ஒன்று, மைக்ரோ SD சப்போர்ட் இங்கே கிடையாது. ரெட்மி ஃபோன்னா ஜென்ரலாக மைக்ரோ SDயோட வரும், அதை இங்கே கட் பண்ணியிருக்கிறது ஒரு நெகட்டிவ். 2வது, NFC இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. குளோபல்லையும் சரி, சைனாவில் லான்ச் ஆன ஃபோன்லேயும் சரி NFC இருந்துச்சு. ஏன் இந்தியாவுக்கு மட்டும் கட் பண்ணியிருக்காங்க புரியல. ஸோ இப்போ அடுத்து கேமராஸ்னு வரையில் இங்கே 3 கேமராஸ் இருக்குது பின்னாடி. ப்ரைமரி ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா f1.75 லென்ஸோட கொடுத்துருக்காங்க. இது சோனியோட IMX582 சென்சர். இது 586 நம்ம எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸ்லையும் பார்க்குற அதே சென்சர் தான் கிட்டத்தட்ட. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் 4K 60 FPS எடுக்க முடியாது. ஸோ இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, K20யில் லேசர் அசிஸ்ட் இல்லை ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு, K20 ப்ரோவில் இருக்குது. பட் இதனால ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஷாட்ஸ் எல்லாமே நல்ல டே லைட்டில் எடுத்தது. இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஷார்ப்பாக இருக்குது ஃபோட்டோஸ், நல்ல டைனாமிக் ரேஞ்சோட, கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக கலர்ஸ்னு வரையில. பட் பார்க்க இமேஜஸ் ஓவரால் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லா ரிச்சாக இருந்துச்சு. இங்கே ஒரு 48 மெகாபிக்சல் மோட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணோன்னா டீட்டெயில் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. அடுத்து 2வது சென்சர் வைட் ஆங்கிள். இது ஒரு 13 மெகாபிக்சல் சென்சர் 125 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட வருது. இப்போ மோஸ்ட்டாக பட்ஜெட் ஃபோன்ஸில் வைட் ஆங்கிள் கேமராஸில் கொஞ்சம் டைனாமிக் ரேஞ்ச் அடி வாங்கும். பட் ரெட்மி இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைனாமிக் ரேஞ்சும் சரி, டீட்டெயில் லெவல்ஸும் சரி, கலர் ரீப்ரொடக்ஷனும் சரி, எல்லாமே வைட் ஆங்கிள் ஷாட்ஸில் நல்லா தான் இருந்துச்சு. டீட்டெயில் லெவல்ஸ் பற்றி பேசல. இங்கே ஒரு 8 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது f2.4 லென்ஸோட வருது. ஸோ பேசிக்காக இதை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கல ஃபோட்டோஸ் 2x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ரீச் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இங்கே ரீசெண்டாக ஒரு வதந்தி என்ன கேள்விப்படுறோன்னா, இப்போ இந்த கேமரா ஃபேக்கா, இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணுறது இல்லை சில ஷாட்ஸ்க்கு அப்படிங்கிறத நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இது பேசிக்காக லோ லைட்டில் எடுக்கையில் K20 வந்து 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவில் எடுத்து உள்ள க்ராப்னு தான் பண்ணும். இந்த டெலஃபோட்டோ கேமராவை யூஸ் பண்ணாது. அதுக்கு காரணம் என்னென்னா f1.75 அப்பர்ச்சர் இருக்குது அந்த பிரைமரி கேமராவில். ப்ளஸ் அதோட பிக்சல் சைஸும் பெருசாக இருக்கிறதுனால லோ லைட்டில் நீங்கள் பிரைமரி கேமராவில் எடுத்து க்ராப்பின் பண்ணால் வர குவாலிட்டி இந்த செகண்டரி ஜூம் கேமராவில் எடுக்கிறதோட பெட்டராக இருக்கிறதுனால. ஸோ இது ரெட்மியில் மட்டும் நடக்கிறது கிடையாது. டாப் ஐஃபோன்ஸ்லேயும் சரி, டாப்ஸ் Galaxy S, Galaxy Note ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் சரி, இந்த மாதிரி தான் லோ லைட்டில் செகண்டரி கேமரா அந்த ஜூம் கேமராவுக்கு ஸ்விட்சின் ஆகாமல் ப்ரைமரி கேமராவில் தான் க்ராப் பண்ணி எடுக்கும். ஸோ இது ரெகுலராக பண்ணுறது தான். கொஞ்சம் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நீங்கள் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கல மற்ற கேமராஸில் உள்ள மாதிரியே இங்கேயும் இந்த டெலஃபோட்டோ கேமரா ஒர்க் ஆகுது. இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் f2.4 எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த டெலஃபோட்டோ கேமராவில் எடுத்தது தான்.
போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ்னு வரையில் K20ல நம்ம ரெகுலர் கேமரா வச்சும் எடுக்க முடியும், இல்லை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி அந்த டெலஃபோட்டோ வச்சும் எடுக்க முடியும். டீடைல் லெவல்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, எட்ஜ் டிடெக்ஷனும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செல்ஃபீஸ்னு வரையில் அந்த 20 மெகா பிக்சல் பாப்அப் கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. டீட்டெயில்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. இப்போ பியூட்டி மோட் ஆஃப் ஆகிருக்கையிலேயே கொஞ்சம் லைட் பண்ண ட்ரை பண்ணுது. பின்னாடி வந்து அந்த ஹைலைட்ஸ் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. இது ரெண்டும் சின்ன நெகட்டிவ்ஸ். எட்ஜ் டிடெக்ஷன் கரெக்டாக தான் இருந்தது. இப்போ லோ லைட் ஷாட்ஸ்க்கு வரையில் பிரைமரி சென்சர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே 4:1 பிக்சல் பின்னிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால எஃபெக்டிவாக 1.6 மைக்ரான் பிக்சல் சைஸ் கிடைக்குது. ஸோ அதுவும் அந்த f1.75 அப்பர்ச்சரும் சேரையில் நிறையவே லைட் உள்ளே எடுக்க முடியுது. இமேஜஸ் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. Xiaomi இங்கே ஒரு டெடிகேட்டட் நைட் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது இந்த இமேஜ் குவாலிட்டியை இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த இமேஜஸ் இன்னும் பிரைட்டாக, கம்மியான நாய்ஸோட, அதிகமான டீட்டெயில்ஸோட வருது. மற்ற 2 சென்சருக்கும் இங்கே நைட் மோட் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் வீடியோ எடுக்கையில் 3 சென்சர் வச்சும் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நிறைய ஃபோன்ஸில் இருக்கிறது இல்லை. இப்போ அந்த ப்ரைமரி சென்சர் வச்சு எடுக்கிற வீடியோ 4K 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும். இங்கே இந்த ஃபுட்டேஜில் டீட்டெயில்ஸ் சரி, கலர்ஸ் சரி, டைனாமிக் ரேஞ்ச் சரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இங்கே 960 FPS சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 730ஆல் டெக்னிக்கலாக 960 FPS சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ 240 FPSல எடுத்து சாஃப்ட்வேர் இன்டர்பிலேஷன் பண்ணுறாங்க. இப்போ ரியல்மி ஃபோன்ஸில் நம்ம பார்த்தா அதே மாதிரி. ஓவரால் இங்கே கேமராஸ்னு வரையில் ரெட்மி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த K20ல இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம். ஸோ ரெட்மி K20 இந்தியாவில் 22,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு. 6/128 வேரியண்ட் 24,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ரெட்மி ஒரு நல்ல ஃபோன் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஆனால் ஏன் வந்து இந்த ஃபோன் நம்ம ஓவர் ப்ரைஸ்னு ஃபீல் பண்ணுறோம்? வெல், ஒன்று போக்கோ F1ஓட அதே ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ இதில் இல்லை. இப்போ ரெண்டாவது 24,000 ரூபா போட்டு K20 வாங்குறதுக்கு இன்னும் 4,000 ரூபா போட்டு K20 Pro வாங்கிடலாம்ல. ஏன்னா அதில் வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்னாப்டிராகன் 855 சிப் இருக்குது. அது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் மாதிரி தெரியுது. இந்த 2 காரணத்தினால K20 கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக தான் தெரியுது நிறைய பேருக்கு. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை நான் இல்லைன்னே சொல்லலை, உங்களுக்கு வந்து பில்ட் குவாலிட்டி பெரிய ரொம்ப ஒரு ரிக்குவயர்மெண்ட் இல்லை, மேக்ஸிமம் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ தான் வேணும்னா நீங்கள் போக்கோ F1 வாங்கிட்டு போயிடலாம். இல்லை உங்களுக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக போனால் பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பாக ரெட்மி K20 Pro இதோட பெட்டர் ஆப்ஷன். பட் உங்களுக்கு நல்ல பில்டோட ஒரு ஃபோன் வேணும், ஆனால் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப் ரொம்ப முக்கியம் இல்லை, ஓரளவுக்கு ஃபோன் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த K20 ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் சைனாவில் உள்ள அதே ப்ரைஸ், அதாவது 20,000 ரூபா ப்ரைஸ்க்கு இந்தியாவுக்கு வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இந்தியாவில் 2,000 ரூபா ப்ரைஸ் அதிகம் ஏற்றி NFC கட் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் தான். பட் ஆனாலும் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு K20 ஒரு ரீசனபிள் ஆப்ஷன் தான். ஸோ எனிவே, இதுதான் ரெட்மி K20 பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 22,000 ரூபாய்க்கு இதை நீங்கள் வாங்குவீங்களா? இல்லைனா மேபி K20 ப்ரோக்கு போவீங்களா? போக்கோ F1, ரியல்மி X, உங்களோட சாய்ஸ் என்ன? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.